உடனே உங்க காரை அப்படியே நிறுத்திட்டு தள்ளி போயிடுங்க. மேடம் புரியல எனக்கு. உங்க கார்ல பாம் இருக்கு. மேடம் என்ன சொல்றீங்க? நீங்க தள்ளி போயிடுங்க. பாம் ஸ்குவாட் இப்ப வந்துருவாங்க. ஓகே மேடம். சார் இறங்குங்க சார். மேடம் நாங்க ஸ்பாட்க்கு வந்துட்டோம். சீக்கிரம் காரை செக் பண்ணுங்க. சார் சீக்கிரம் இந்த காரை செக் பண்ணுங்க. வருமா வருமா இவர் அந்த கொரியர் என் கை கிடைச்சிருச்சு. நீ லைன்ல இரு, நான் இப்போ உனக்கு ஓபன் பண்ணி காமிக்கிறேன். லைன்ல இரு. சீக்கிரம் ஓபன் பண்றா. ஆ நினைச்சேன் இப்படி கண்டிப்பா ஏதாவது நடக்கணும் தெரியும் எனக்கு. வருமா இது எப்படி மாறுச்சுன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. நான் 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 அந்த கொரியர் பையன் கிட்ட இருந்து அடிச்சது இதுதான். ஆனா இது எப்படி மாறுச்சு? நீ பதறாத, இது ஓ மிஸ்டேக் இல்ல. எனக்கு தெரிஞ்சு உங்க அக்கா கிட்ட போன கொரியர்லயும் என் போட்டோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. வர்மா என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. அது எப்படி அக்கா கிட்ட போனது உன் போட்டோ இல்லைன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஏடி என் போட்டோ இந்நேரம் அவர் கைக்கு போயிருக்கும். அன்னைக்கு உன்னை எஃப்எஸ்எல் போக விடாம தடுத்ததும் அவளுடைய டீமுடைய ஆட்களா தான் இருக்கும். இதை நான் ஆல்ரெடி கெஸ் பண்ணதுதான். வர்மா நீ என்ன சொல்ற? உன்னால அதை ஆல்ரெடி கெஸ் பண்ண முடிஞ்சதுன்னா அப்போ உன் போட்டோவை அந்த ஏடி கிட்ட மாட்டாம நீ தடுத்துருக்கலாமே. இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது. பாத்திர வேண்டியதுதான். என்ன இது? ஏஐல கிரியேட் பண்ண இமேஜ் மாதிரி இருக்கு. கண்டிப்பா இது வர்மாவோட போட்டோவா இருக்கவே முடியாது. ஏதோ தப்பு நடந்திருக்கு. ஐயோ இப்படி மாறுச்சு. பொன்னி எதுக்கு கால் பண்றா? ஹலோ சொல்லு பொன்னி. அக்கா என்னாச்சு? அக்கா பாவைய காணும்க்கா. என்ன சொல்ற நீ? இப்பதானே நீ என்கிட்ட பேசுன. அதுக்குள்ள என்னாச்சு பாவைக்கு? அக்கா பொன்னி அக்கா பொன்னி பாவை எங்க? அக்கா நான் சொல்றது கேக்குதாக்கா? ஹலோ பொன்னி ஹலோ. ஒண்ணும் கேக்கல பொன்னி. அக்கா கேக்குதாக்கா? எங்க இருக்க இப்போ? ஹலோ அக்கா. ஹலோ பொன்னி பொன்னி கேக்குதா? ஹலோ ஹலோ பொன்னி கேக்குதா? இந்திரா என்னாச்சு? இல்ல பொன்னியும் பாவையும் ஷாப்பிங் போறேன்னு சொல்லிட்டு போனாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பொன்னி ஷாப்பிங் முடிஞ்சிருச்சு இப்ப கிளம்ப போறேன்னு சொல்லி ஃபோன் பண்ணா. அதுக்குள்ள இப்ப கால் பண்ணி
பாவைய காணோம்னு சொல்றா. இந்தாங்க மேடம். இதுல ஒரு சைன் போடுங்க மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். அப்பா அப்பா வரமா. இங்க வாங்கப்பா. என்னம்மா? அப்பா கொரியர் வந்துருச்சு. ஆ அயலி அண்ட் சிவா, உங்க கஷ்டம் வீண் போகல. கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த ஆளா? சிவா, இவனை ஏற்கனவே பார்த்திருக்கா நீ? சார் இந்த ஆள் எனக்கு நல்லா தெரியும் சார். இந்த ஆள் பேர் விஸ்வா சார். சார் இந்த ஆள் ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கான் சார். அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நாங்க நிறைய முறை போயிருக்கோம். வெரி குட், வெரி ஸ்மார்ட் ஒர்க். யா, ஐ அப்ரிஷியேட் இட். பட் அந்த சோலார் ட்ராக்கர்ல நான் வச்ச பாமை நீங்க தடுப்பீங்கன்னு எதிர்பார்க்கல. அதையும் ரொம்ப ஸ்மார்ட்டா தடுத்திருக்கீங்களே. ரியலி எக்ஸலண்ட், எக்ஸலண்ட், எக்ஸலண்ட். வர்மா. யா 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 வர்மாவே தான். என்ன சார் பார்த்துட்டீங்களா? வர்மா, குழந்தைங்களை ஏன் கடத்தின? அவங்கள விட்டுடு. நானா அவங்கள விட்டேன்னா உங்களுக்கு என்ன சார் வேலை? என்ன பிடிக்கிற வேலையை விட்டுட்டு அந்த குழந்தைங்களை உயிரோடு காப்பாத்துறதுக்கு உண்டான வேலையை பாருங்க. இங்க பார் வர்மா, குழந்தைங்களை வச்சு விளையாடாத. பிரச்சனை உனக்கும் எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு தானே. அந்த குழந்தைங்களுடைய பேரண்ட்ஸ் பாவம் இந்நேரம் ரொம்ப தவிச்சிட்டு இருப்பாங்க. கேட்கறதுக்கு பாவமா தான் இருக்கு. அப்போ ஒண்ணு பண்ணுங்க, அந்த குழந்தைங்கள்லாம் உயிரோட வேணும்னா எனக்கு 100 crores INR கேஷா வேணும்.